ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. கடவுளை காண விரும்பிய தவளைகள். மூலம் லோசானந்த தாசரின் பேட்டியிலிருந்து. ஒரு முறை ஸ்ரீல பிரபுபாதர் கண்களை மூடிக்கொண்டு நன்றாக சாய்ந்தபடி இலகுவாக அமர்ந்தபடி மாயாவாத கொள்கையை பற்றி பேசத் தொடங்கினர். அதன் தத்துவ அறிஞர்கள் நான் கடவுள், நீ கடவுள், நாம் அனைவரும் கடவுள் என்று கூறுவதை விளக்கி கொண்டிருந்தார். அவர்களுடைய பல்வேறு அபத்தங்களை எடுத்துரைத்து கண்டித்தபடி 2 தவளைகளின் கதை ஒன்றினை கூறினர். கடவுளை பற்றி கேள்விப்பட்ட 2 தவளைகள் கடவுளை தங்களது அனுபவத்தால் காண விரும்பின. அருகிலிருந்த குச்சி ஒன்றின் மீது ஏறிக்கொண்டு அவை மேலும் கீழும் குதிக்க தொடங்கின. குதித்து விட்டு கூறின, இது கடவுள் இல்லை, இது நமக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அடுத்ததாக அவை ஒரு கல்லின் மீது ஏறி குதிக்க தொடங்கின. கல்லும் பதிலளிக்கவில்லை. அப்போது அவை கூறின, இது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? இவ்வாறு அவை பேசிக்கொண்டிருக்க அங்கே ஒரு கொக்கு வந்தது. இதுவரை கதையை சகஜமாக கூறிக்கொண்டிருந்த ஸ்ரீல பிரபுபாதர் அத்தருணத்தில் கொக்கினை போன்று நடித்து காட்டத் தொடங்கினர். அவர் தமது கரங்களை பறவையின் நீண்ட கால்களாக பாவித்து நடிக்க தொடங்கினர். சிறிது நேரத்தில் ஒரு கையினை பறவையின் நீண்ட மூக்கினை போன்று பாவித்தார். ஸ்ரீல பிரபுபாதருடைய கண்கள் மிகவும் பெரியதாயின. அவரது முகத்தில் நகைச்சுவையின் வெளிப்பாடு நிரம்பியிருந்தது. அவர் தனது கையினால் சைகை காட்டி 2 தவளைகளையும் பார்த்துவிட்டு கூறினார், கொக்கு தவளையை விழுங்கிவிட்டது, 2வது தவளையையும் விழுங்கிவிட்டது. அங்கே நான் அரவிந்தருடனும் சியாமசுந்தரருடனும் சேர்ந்து சமணமிட்டு அமர்ந்திருந்தேன். தீவிரமான தத்துவ உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த சமயத்தில் ஸ்ரீல பிரபுபாதர் தமது கரங்களால் தவளைகளை உண்பது போன்று நடித்து காட்டினார். அக்காட்சியை கண்ட என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. பின்னால் சாய்ந்து உருள ஆரம்பித்து விட்டேன். கால்கள் மேலே போய்விட்டன. ஸ்ரீல பிரபுபாதரும் இதர 2 ஆன்மீக சகோதரர்களும் கூட சிரிக்க தொடங்கினர். ஆனால் அவர்களோ என்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தனர். ஜெய் ஸ்ரீல பிரபுபாதா. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.